மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த காலை வேளையில் இருக்கிறீங்களா? உங்களை சேர்ந்தவர்கள், உங்களை அறிந்தவர்கள், உங்களை ஒருவேளை நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் உடன் பிறந்தவர்கள், ஒருவேளை உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டார்கள் என்று நீங்கள் புலம்புகிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், உங்கள் தகப்பனும் உங்கள் தாயும் ஒருவேளை உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் உங்களை தம்முடைய சுய சித்தத்தின்படி உருவாக்கி அவருடைய விருப்பத்தின்படி உங்களை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எதேச்சையாக இந்த உலகத்தில் வரவில்லை. வானாதி வானங்களை படைத்தவர் உங்களையும் உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனபடினாலே ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிடலாம், பெற்ற தாயும் தகப்பனும் கைவிடலாம். உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக ஜீவன் தந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வாருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் சமாதானம் பெருகும், உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும். உங்களை உண்டாக்கின தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் எப்பொழுதுமே நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். நாம் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார். நாம் அவரை அறியாமல், அவரை புரிந்து கொள்ளாமல், அவர் யாரென்று தெரியாது என்று சொன்னாலும், ஒருவேளை நாம் அவரை அறியாமல் அவரை அந்நிய நாட்டு தெய்வம் என்று சொல்லலாம். ஆனால் அவர் உங்களை படைத்தவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக ஜீவன் தந்தவர், உங்களோடு இருந்து உங்களை கடைசி வரைக்கும், நித்திய காலம் வரைக்கும் உங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை நேசித்து என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு மாறாதது. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். உம்முடைய அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பை காட்டிலும் மேன்மையானது. அதை உணர்கிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளில் எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். அவர்களை ஏற்றுக்கொள்ளும், அவர்களோடு இடைபடும், அவர்களை உம்முடைய சித்தத்துக்கு நேராக திருப்பும். இயேசுவிடத்தில் நாங்கள் திரும்பி வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.